ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் காலேஜில் சேர போகிறான். கூட ஹீரோயினுமே வந்திருக்கா. அவனோட ரூமில் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. முதல் எல்லாரும் கூட இன்ட்ரோ ஆகிட்டு அடுத்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும்ல. பசங்களோட பேரண்ட்ஸ் தான் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு அவனே தான் பண்ணிக்கிறான். உங்கள் தம்பிக்கு அவன் வேலையை அவனே பார்த்துக்கணும்னு எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கல, வீட்டில் கூட அவன் வேலையை அவனே பார்த்துப்பான், படிப்புலையும் சரி ரொம்பவே பொறுப்பான பையன் சொல்ல இவனுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் செங்க எங்க காணோம், அவன் வேற ரூமான்னு கேட்க, வென்னோட பேரண்ட்ஸ் அவன் மீட் பண்ணுமாமா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். அப்படியே ஹீரோயின் ரிட்டர்ன் வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வளைச்சு ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இந்த டைம் நான் உன்னை கைட் பண்ண போறதில்ல, சுதந்திரமா உன்னோட பதில நீ போகலான்னு அவன் மெசேஜ் பண்ண, ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் இவன் ரிப்ளை பண்றான். தேங்க்யூ தவிர வேற ஏதாவது சொல்றியான்னு கேட்கும்போது, சொல்ல முடியும், அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் இண்டிபெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட காலேஜ் லைஃப்பும் சூப்பராக போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டே. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ரெசன்ட் கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட வந்துட்டாங்க. நியூ இயர் லீவாக இருந்தாலும் ப்ராஜெக்டால பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். செங்கிட்ட மெசேஜ் பண்ணப்போ உனக்கான கிஃப்டை முன்னாடியே கொடுத்துட்டானாமாவே. யான் சிட்டியில் இருக்குன்னு சொன்னா எதுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு போயிருக்கானான்னு கேட்கும்போது, அப்படி கூட சொல்லங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். வெண்ண பார்க்க போயிருப்பான் போல. சரி, ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கியான்னு கேட்கும்போது, நான் பிரிட்ஜ் கிளப்ல ஜாயின் பண்ணிருக்கேங்கிறா. டே, நீ பார்க்க தாண்டா 20 வயசு, ஆனா உன்னோட நடவடிக்கையெல்லாம் 40 வயசு மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்போ 20 40 ஈவன் ஆனா 30 கரெக்டா இருக்கும்லங்கிறான். அப்போ சரி, ஹாப்பி 30th பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல கேக்கும் கட் பண்ண வந்துட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு ஆசைகள் எல்லாம் வேண்டிக்கிட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனோட ஆஃபீஸ்ல அவங்க அடுத்த ப்ராஜெக்டான ப்ரப்போசல் போயிட்டு இருக்கு. பட் பாஸ்க்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. எக்ஸ்பிளைன் பண்ணவே உட்காருன்னு சொல்லிட்டாரு. அவரை நம்ம ஹீரோயின் தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டு இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அப்செட் ஆயிட்டதால அவங்கள கூட அவ தான் என்கரேஜ் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான். தென் வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்துட்டான். வீக்லி ஒன்ஸ் இவங்க ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தான்ல பார்ட் டைமா. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கான். இங்கே வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும்லன்னு கேட்க, இல்லை நான் மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அவன் அந்த பார்ட் டைம் வேலைக்கு வர்றதுக்கான காரணமே ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் நினைக்கிறேன். அப்புறம் அவள் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்க, தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை, பிள்ளைக்கு தீந்துருச்சு, இருந்தாலும் வேலை பார்த்துட்டே இருக்காளாம். இதை பார்த்துட்டு ஹீரோ தான் போய் ஊற்றிட்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனை பார்த்து, லீவோ கொஞ்சம் கிட்டவான்னு கூப்பிட, அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அட இன்னும் கிட்ட வாடான்னு கூப்பிட, இவனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. பட் அவ கேஷ்லா அவனோட கண்ணை தான் ஒத்து பாக்குறா. உன்னோட கண்கள் அழகா இருக்குன்னு இதுவரை யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்க, அவனால அவளோட ஐ கான்டாக்டே பண்ண முடியல. அவளும் இரு அசையாதுன்னு சொல்லி போட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த சமயத்துலதான் இவளுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. எப்பவுமே நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஆஃபீஸ் குரூப்ல அவ ஐடியாவை சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு இங்க ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்த நாள் ஹீரோ தான் அவளை டிராப் பண்றான் ஆஃபீஸ்ல. பட் அவளோ தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கு எழுப்பவே மனசு வராது. இருந்தாலும் எழுப்பி விட, லஞ்ச் ஒன்னா சாப்பிடலாமான்னு கேட்கிறான். பட் அவளுக்கு மீட்டிங் இருக்கிறதால நீயே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. தென் இப்போ நைட்டு போல வீட்டில் காட்ட பயங்கரமா காத்தடிக்குது. ஹீரோ குளிச்சுட்டு இருக்கிறதால அவரும் ஜன்னலை இவ தான் சாத்துறதுக்கு வரா. அப்போ தெரியாம தண்ணியை தட்டி விட்டுட்டா. அதை கிளீன் பண்றதுக்கு பேப்பரை எடுக்கும்போது ஒரு நோட்டை தண்ணிலேயே போட்டுட்டா. ஐயோ, இப்படி பண்றேனேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்தா அதுல ஃபுல்லா ஜினான்னு இவளோட பேரு தான் எழுதி வச்சிருக்கா. இதுல அந்த பவுச்ல இருந்து இவளோட போட்டோ வேற கிடைச்சிட்டு அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டான் பையன். கரெக்டா குளிச்சுட்டு வரான். அவ கையில அந்த நோட்டும் போட்டோவும் இருக்க. எப்படி அவனால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அவகிட்ட? என் போட்டோ வச்சு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாய் திறந்து பேசுங்கிறா. அவனும், சிஸ்டர் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாவே உங்களை விரும்புறேன்னு சொல்லிட்டான். இவளால இதை ஏத்துக்கவே முடியல. நீ என்ன விரும்ப கூடாதுன்னு சொல்ல, ஏன் கூடாதுன்னு கேக்குறான். உனக்கு ஒருத்தர் விரும்புறதுன்னா என்னன்னாவது தெரியுமா? இது வரைக்கும் நீ யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. ஒருத்தரை விரும்புறதுக்கும் நன்றி உணர்வோட இருக்கிறதுக்குமான வித்தியாசம் கூட உனக்கு தெரியாது. இது திடீர்னு உனக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ், அது என்னன்னு புரியாம தான் நீ இப்படி நடந்துக்கிற. நானே உனக்கு புரிய வைக்கிறேன். நீயும் நானும் பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம ஒரே ஃபேமிலி. நம்மளால இது போல ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது. சீக்கிரமாவே அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இதோட விட்டுறணும்னு சொல்றா. எனக்கு 21 வயசாச்சு, நான் அடல்ட். ஒருத்தரை விரும்புறதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 21 வயசு அடல்ட்டா கவுண்ட் பண்ண முடியாது. நான் உனக்கு சொல்றேங்கும் போது எனக்கு தேவையில்லைங்கிறான். சரி, என்னால இதை ஏத்துக்க முடியாது, அப்படி நான் ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குறா. அப்போ உங்களை எப்பவுமே விரும்பிக்கிட்டே இருப்பேன். என் வாழ்க்கையிலே நான் விரும்புற ஒரே பொண்ணா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்டும் தேடிக்க மாட்டேன். பட் அதே நேரம் உங்களையும் எப்பவும் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்றான். 10 வருஷம் கழிச்சு நீ இதெல்லாம் சொல்லக்கூட மாட்டேன்னு சொல்ல,
நான் சொல்ல மாட்டேன், நீங்க எப்படி சொல்லலான்னு கேட்கிறான். ஏன்னா நான் உன்னை விட 10 வருஷம் பெரிய பொண்ணு. டைம் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். நீயே என்னோட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பி பார்க்கும்போது புரிஞ்சுப்பேன் இம்மெச்சூரா தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி. நீங்க நான் கிடையாது, அப்புறம் எப்படி நீங்களா டிசைட் பண்ணிக்கலான்னு கேட்கிறான். நான் எதையும் இங்க டிசைட் பண்ண விரும்பல, ஆனா நீ எதிர்பார்க்கிற பதிலை என்னால கொடுக்க முடியாதுங்கிறா. இப்பவே எனக்கு பதில் சொல்லும் நான் கேட்கவே இல்லை. நான் உங்களை விரும்புறேன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுதான் என் மனசுல இருக்கக்கூடியது. இப்போவோ 10 வருஷம் கழிச்சோ எப்பவும் இது ஒரே மாதிரி தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு எனக்கு எத்தனை வயசு இருக்கும்? நான் 30 வயசுல இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் வளர்ந்துருவனே. ஹார்ட் ஒர்க்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன். உங்களுக்கு ஏத்தவனா நானே மாறிடுவேன்னு சொல்ல. பட் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்கிறா. நீ சொல்றபடி இப்படி என்ன லவ் பண்ணனா நான் உனக்காக வெயிட் பண்ணணும்னு உன்னால எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு லீவோ, நான் உன்னை உங்க ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து படிக்க வச்சேன். ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதை விட எனக்கு நானே ஹெல்ப் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த சமயத்துல டிவோர்ஸால நான் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்தேன். உன்னாலதான் நான் அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி என்ன நானே கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதுக்காக நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காத. நான் எனக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் உன்னை ஒரு தம்பியா நினைச்சுதான் பழகினேன். பட் என்னோட ஆக்ஷன் உன்னை மிஸ்லீட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. அப்போ நான் உங்களை விரும்புறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க அவ எந்த பதிலுமே பேசாம கிளம்பி சுச்சி வீட்டுக்கு வந்துட்டா. அவ மொத்த கதையும் கேட்டுட்டு, லீவு சின்ன பையன், ஸோ இப்படி அட்ராக்ட் ஆகுறதெல்லாம் நார்மல் தான். அதுலயும் நீ ஸ்மார்ட்டா இருக்க, அழகா இருக்க, வெல்த்தியா இருக்க, சப்போர்ட்டிவா இருக்க, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் எந்த பையனுக்கு தான் பிடிக்காம போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் சின்ன பையன் சொல்றா. என்ன சின்ன பையன்? அவனுக்கு 21 வயசாச்சு. கல்யாணம் பண்ற வயசே அவனுக்கு வந்துருச்சு. உனக்கும் அவனை பிடிச்சிருக்குன்னா தாராளமா சேர்ந்து வாழலாம். தள்ளிதான் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல. நான் அவனை தம்பியா தான் பார்த்தேன். என்னால அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லும்போது அப்போ லீவோ போக போக உன்னை மறந்துடுவான். அவனோட சீனியர் ஜூனியர் பொண்ணுங்களெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் மறந்து போயிடும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்ல காட்ட இது மாதிரி பக்கத்துல உள்ள ஷாப்ல கடந்த 6 மாசமா ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படி நம்ம மிஸ் பண்ணோம், நம்ம எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தான் இருப்போங்கிற மாதிரி பொண்ணுங்க பேசிட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. இந்தாங்க நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்ட இந்த பையனை அவ்வளோ ஹேண்ட்ஸமாவா இருக்கான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. நாங்க எல்லாரும் மில்க் டீ ஆர்டர் பண்ணிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நான் டயட்ல இருக்க ஒண்ணு வேணான்ட்டா. கட் பண்ணா ஹீரோ தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் அவனை போட்டோ எடுத்துட்டு இருக்க. அவன் பாக்குறது என்னமோ ஹீரோயினை மட்டும்தான். அவன் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம கிளம்பிட்டான். தென் இப்போ அடுத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டா கரண்ட் கட் ஆயிடுச்சு. எப்ப திரும்பி வரும்னு தெரியல. மீட்டிங் வேற அர்ஜென்ட்டா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வேலை செய்யற அதே ஷாப்ல மீட்டிங்க போட்டு போமான்னு ஒரு பொண்ணு கேட்கிறா. பார்த்தா அங்க ஹீரோவோட செங்குமே வேலைக்கு இருக்கான். வெண்ணு கண்ணெல்லாம் கலங்க அவங்க பேரண்ட்ஸோட இப்ப சேர்ந்துட்டாலாமா. இந்த 6 மாசம் உழைப்ப நான் போட்டதாலதான் இப்ப இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஹீரோ ஒரு மாதிரியா தான் இருக்கான். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்டாஃபோட மீட்டிங்காக அங்கதான் வராங்க. முதல்ல ஒரு பையன் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை இதை கொண்டு வந்து அவளுக்கும் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க பொண்ணு, ஹே ஹேண்ட்ஸம், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க இருக்குன்னு சொல்றான். அப்போ உன்னோட வீச்சட் ஐடி கொடுக்கலாமேன்னு கேட்க போதுண்டி டீஸ் பண்ணாதன்னு ஒரு பொண்ணு சொல்லும்போது யாரு டீஸ் பண்றா, எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் பையன், ஒரு மாடலா வர்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்பரை காட்ட ஒரு மாதிரி தயங்குறான். ஏன் உன்னோட க்ரஷ் அப்செட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்க ஹீரோயினும் அவனை பார்க்க இவன் ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இவளால இங்க முடியல. ஸோ டக்குன்னு ரெஸ்ட் ரூம் போறேன்னு எழுந்து போனவன் வா உன்னோட பேசணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இப்போ அவன் வந்ததுமே இந்த வேலையை விட்டுருன்னு சொல்றா. ஏன்? நான் லவ் பண்ற பொண்ணு நீங்க தானே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு பயமா இருக்கா? இந்த கடையில இருந்து உன்னோட காலேஜ்க்கு 20 கிலோமீட்டர் தூரம். உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா இந்த வேலையை விட்டுருன்னு சொல்றா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, இண்டிபெண்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் வீக்லி ஒன்ஸ் தானே இங்க வேலை செய்ய வரேன். அது என்னோட ஸ்டடிஸ் அஃபெக்ட் பண்ணாதுங்கிறான். இல்ல, நீ எனக்கு கொடுத்த அந்த 1 லட்சம் இப்பவே உனக்கு அனுப்புறேன். ஒழுங்கா ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அவன் கையை பிடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேங்கிறான். என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படியே என்னோட விஷயத்துல தலையிடுறேன்னு கேட்கிறான். அப்போ இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்துடாதுன்னு சொல்லிட்டு கையை வேகமா எடுத்துட இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி, இன்னைக்கு நீ எனக்கு மெசேஜ் பண்ணி வான்னு சொன்னதால தான் வந்தேன். அடுத்த டைம் இது இவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பாவம், அவனோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம சைக்கிளை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வரான். செங்கும் பின்னாடியே வந்துட்டு தான் இருக்கானா. என்னடா ஆச்சு, இதுக்காகடா அழுகுறேன்னு கேட்க நான் விரும்புறத அவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவளை விரும்புறதுக்கான ரைட்ஸை கூட எனக்கு கொடுக்கல. இனிமேல் என்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்படியே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல காட்ட கீழே செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு படியில இறங்கும்போது கால் தவறி அப்படியே கீழே விழுந்துட்டா. எங்க ஹீரோவோ செங்கு கூட பேசாம ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கான். கரெக்டா சுச்சி கால் பண்ணி உன் அக்கா மேல உனக்கு சுத்தமா அக்கறையா இல்லையாடான்னு கேக்குறா. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவ இன்னைக்கு படியில இருந்து கீழே விழுந்துட்டா. அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் தான் இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல
2 நாள் எனக்காக லீவ் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிட்டான். இங்க ஹீரோயினும் இதுக்காகடி அவங்க கிட்ட சொன்னேன்னு கேட்கும்போது சுச்சியோட அம்மா வந்துருவாங்களாமா, அவ கடைக்கு வேற போகணுமாமா. ஸோ தனியாவும் இவளை விட்டுட்டு போக முடியாதுல்ல, பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாலாமா. அதனாலதான் வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு நான் யாராச்சும் வேலைக்கு கூட வச்சுப்பேன்னு சொன்னா அது எப்படி, அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதுவும் இல்லாம வரவன் நல்லவன் நல்லா நம்மளுக்கு தெரியாது. அதே லீவோனா ஸ்ட்ராங்கா ஹெல்தியா ஹேண்ட்ஸமா இருக்கான், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு சொல்ல எங்க உறவே காணாம போயிட்டு இருக்கு. இதுல என்னை கேர் பண்ணிக்க சொல்லி கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்னு கேக்குறா. அவன் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டான். உன்னை நல்லபடியா பார்த்துப்பான்னு எழுந்து போக கரெக்டா நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி வந்துட்டான். கதவை தட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு நிற்கும் போது கரெக்டா சுவிட்ச் ஓபன் பண்ணிட்டா. அவனை காலேஜ்க்கே போக சொல்லு, நான் தூங்க போறேன்னு ஹீரோயின் வேற சொல்றான். ஆனா அவன் அவளோட கால் அடிபட்டுச்சுல, அதையே பார்த்துட்டு இருக்க. இவ மறைக்க ட்ரை பண்ணும்போது புக் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை அவன் தான் எடுத்து கொடுக்குறான். இவளும் வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. வலிக்குதான்னு கேட்கிறான். பெரிய காயம் இல்லை, ஸோ வலிக்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சுச்சிக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்ப ஹீரோயினும் இப்படி ஓடி வந்திருக்க, காலேஜ் என்ன ஆகுறதுன்னு கேட்கும்போது எங்ககிட்ட லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நிஜமாவே இது பெரிய காயம் இல்லை தானேன்னு கேட்கும்போது லைட்டா ஃப்ராக்சர் தான் இருக்கு பாரு, இந்த கால்லாம் நல்லதா இருக்கு, ஒரு 3 வாரத்துல சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வேணாம் திரும்ப இது வலிக்க போகுதுன்னு சொல்லிட்டு காலை கீழே பில்லோவை வச்சுட்டு இருக்கான். பிளட் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப்பா இருக்குமாமா. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்க இவனோட தாத்தாவை இவன் தான் பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கவங்களால சுத்தமாக நடக்கவே முடியாதுன்னு சொல்ல நான் பேரலைஸ்டெல்லாம் ஆகலடாங்கவும் எனக்கு தெரியும்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். அப்போ என் பக்கத்தில் இப்படியே நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கும்போது தண்ணி குடிக்கிறீங்களா, வேற ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது இல்லை இப்போ தான் சாப்பிட்டேங்கிறாலாம். அப்போ சரி நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான். இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. புக்கை பார்க்குறா, அவனை பார்க்குறா, படிக்கவும் முடியல. தென் அவளுக்காக சமைச்சு கொண்டு வந்து பார்த்து சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே நைட்டே ஆயிடுச்சு. அவ பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்க, இன்னும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். டேய் இப்படி உட்காரலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க என்ன வேணும்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறான். சரி நீ ஹாலில் போய் டிவி பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறாங்க, எனக்கு டிவி பார்க்குற மூடு இல்லைங்கிறான். சரி நீ இவ பாட்டுக்கு ஹெட்செட்டை போட்டு உட்காரலான்னு ட்ரை பண்ணுறான், முடியல. என்னோட ஸ்டிக்கை எடுத்துட்டு வாங்கும்போது வாங்க உங்களை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்டா, நீ எப்படி அங்கே வருவேன், எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரின்னு கொண்டு வந்து கொடுக்குறான். அவளால் அதை யூஸ் பண்ணி நடக்க முடியல, விழ போயிட்டாலாம். ஸோ அவட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டான். இவளுக்கு ரொம்பவே அக்கோடா இருக்கு. அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்க, வெளியே போங்கிறா. டோருக்கு பக்கத்துல நிற்க, டோரை விட்டு தள்ளி நில்லுங்கிறா. அங்க நிப்பானா இங்க நிப்பானான்னு ஒரே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ சுச்சிக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன் தம்பியே உன்னை பாத்துக்கிறானா இல்ல நான் வரணுமான்னு கேட்டிருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயினும் முடிச்சுட்டு கூப்பிட வந்தவ மறுபடியும் அவட்ட கேட்காமே தூக்கிட்டானா. டேய் நெக்ஸ்ட் டைம் இதை போடும்போது என்கிட்ட கேளுடாங்கிறா. அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா சிரிப்பன்னு கேட்க அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே தூக்கிட்டு வரான். நீ இதை வேணும்னு தானே பண்ற, எனக்கு தெரியும்னு சொல்ல சாச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கிறான். உன்னோட தாத்தாவையும் இப்படிதான் தூக்கிட்டு போனியான்னு கேட்க உங்க 2 பேரோட சுச்சுவேஷனும் வேற வேற, ஏன்னா நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப நான் உன்னை பெட்ல படுக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஸ்லிப்பர் எல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கேன். போது போ லைட் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்புங்கிறான். சரி ஓகே ஏதாவது தேவைன்னா கூப்பிடுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். இவளுக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஹீரோவும் இங்க சுச்சிக்கிட்ட நானே என் அக்காவை நல்லபடியா பாத்துக்கிறேன், ஸோ நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்கன்னு சொல்லிட்டான். அப்படியே அடுத்த நாள் விடிய வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அவளுக்காக சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். அவள் அதை குடிச்சு முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீயும் வேணா போய் தூங்குன்னு சொன்னா. இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் புக் வேணா படிக்கிறேன், உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் சரி நான் அவள் படுக்க போறாளா. அப்போ கூட அவன் காலை தூக்கி ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். இதில் ரொம்ப வெளிச்சமா இருக்கிறதால ஜன்னலை லைட்டாக க்ளோஸ் பண்ணுன்னு சொல்கிறாளா. அவள் அதை பண்ணிட்டு இன்னும் அவளுக்கு வெளிச்சம் வராதது போல மறைச்சு உட்காந்துக்கிட்டான். வேற எதுவும் பேசவும் முடியல. சரின்னு தூங்கலான்னு கண்ணை மூடனா அவன் இவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் இல்லை நான் புக்கை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டான். வேற என்ன பண்றது, இவ பாட்டுக்கு தூங்க ஆரம்பிக்க தொடர்ந்து அவளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நினைச்சான்னு தெரியல. அக்கா நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் கண்ணை முடிச்சிட்டா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா ஹீரோனோட அப்பா வந்துட்டாரு. அப்புறம் என்ன, அவர் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்க ஹீரோயின் வரவும் அவளை உட்கார வைக்க ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அவன் பக்கம் வந்ததும் எங்க தூக்கிட போறானாங்கிற மாதிரி தான் பாக்குறா. ஆனா அதுக்கு பதிலா அவன் அந்த சேர்ல உட்காந்துட்டா இல்லையா, அது இழுக்க முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி வச்சிட்டு இருக்கான். ஏண்டா இப்படி பண்றேங்கிற மாதிரி தான் அவளோட ரியாக்ஷன் இருக்கு. இப்போ சாப்பிட கொண்டு வந்து வச்சுட்டு அப்பாவுக்கு கோவம், இப்போ நான் இங்க வரலன்னா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது, ஒழுங்கா வீட்டுக்கு வா நாங்க உன்னை பாத்துக்கிறோன்னு கூப்பிடுறேன், நான் அக்காவை பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் ஒரு உதவிடுறா, இருந்தாலும் அவன் என்னோட தாத்தாவை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ நல்லா பார்த்துப்பேங்கிறான். சுஜியும் கூட அடிக்கடி வரேன்னு சொல்லியிருக்கா, ஸோ என்னை பத்தி கவலைப்படாதீங்கப்பான்னு ஹீரோயினும் 4 பிட்ட இருக்க அப்பாவும் சரின்ட்டாரு. அப்புறம் ஹீரோவோட படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டவரு,
டைரக்ட் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கியாமாவே, அது உனக்கு ரொம்ப ப்ரெஷரை கொடுக்குமேன்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள், தெரிஞ்சுதான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போக நான் விட மாட்டேங்கிறான். ஹீரோயினை தான் இவன் சொல்கிறாங்கிறது அவளுக்கும் தெரியுது, இருந்தாலும் எதுவும் சொல்ல முடியல. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் எந்திரிக்கிறத பார்த்துட்டு அவளை டக்குன்னு தூக்கிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு இருக்கான். போட அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டா நீ அனுப்பி விட்டுட்டு இருக்கேன். அப்பா எங்க, சரி நான் கிளம்புறேன், பார்த்திருமா, கொஞ்சம் எக்ஸசைஸ் அப்பப்போ பண்ணு, சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஒரு நிமிஷம் இவளுக்கு இங்க ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அவன் உள்ள வந்ததும் அடுத்த டைம் என் அப்பா இருக்கும் போதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுவியாடான்னு கேட்குறான். என்ன யோசிக்கணும்னு கேட்க, என் அப்பா இருக்கிறாருன்னு சொல்ல வரும்போது உன்னோட கால் அடிபட்டிருக்கு, நடக்கிறதுக்கு சிரமப்படுறேன், ஸோ உன்னை உட்கார வைக்க ஹெல்ப் பண்ண, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறான். இவளால் வேற எதுவுமே பேச முடியல. நான் போய் எல்லாம் கழுவி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அடுத்து கட் பண்ணா ஏதோ க்ரீம்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்போ கண்ணில் கருவழியா வந்துடுச்சு போல, என்னன்னு தெரில. ஸோ ஹீரோ வாங்கி கொடுத்த க்ரீமை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக மூடி மட்டும் உருண்டு ஓடிடுமாமா. சரி என்ன பண்றது, எடுத்துடலாம் ட்ரை பண்ணும்போது விழுந்துட்டா. டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து உட்கார வச்சுட்டு ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது இது மாதிரி மூடி விழுந்ததால தான் எடுக்க போனேங்கிறான். அவன் அதை எடுத்துட்டு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு எடுக்க போய் வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அதை எடுத்து வைக்கும்போது தான் பாக்குறான். இவன் வாங்கி கொடுத்தா அந்த ப்ரெசென்ட்டை தான் ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது நீ வேற ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்கி கொடுத்துட்டியாச்சே, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல, இருந்தாலும் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு தான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது சரிதாங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா ஜினான்னு அப்பாவோட சவுண்டு. இவர் ரூம்குள்ளேயே நின்றுட்டு இருக்காரு, வெளியே போனா என்னன்னு நினைப்பாரு. ஸோ டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கானா, இங்க உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா கீயை மறந்துட்டு போயிட்டாராமா. லீவும் எங்கன்னு கேட்டா கடைக்கு போயிருக்கான்னு போய் சொல்லிட்டா. சரி நான் வரும், இங்கதான் எங்கேயாவது இருக்குன்ட்டு போக இவன் இங்க அவளையே தான் பார்த்துட்டு இருக்கானா. பட் அவ பார்த்ததும் டக்குன்னு எழுந்து போலான்னு ட்ரை பண்ணும்போது என் அப்பா பார்க்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு பிடிச்சி உட்கார வைக்கிறா. க்ளோஸ் ஆகிருக்கிறதால ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஹீரோவில் கிஸ் பண்ண போகும்போது நிறுத்து, நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்ட்டா. ஸோ அவன் பாட்டுக்கு கம்மனு கீழே உட்காந்துக்க. அப்பாவும் இங்கே சாவி கிடச்சிருச்சுமா பார்த்திருமான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்போ நீ போய்க்கோன்னு சொல்ல அவனும் மெல்லமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இவளுக்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே ஒரு மாதம் ஓடிடுச்சு. ஓரளவு ரெடி ஆகிட்டா. 2 பேரும் ஒன்றா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் காலேஜுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆமாம், நீ லாஸ்ட் டைம் என்ன சொன்ன, மறுபடியும் உன்னை கூப்பிட்டா நீ அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டேன்னு சொன்னேன்னு கேட்க, சுச்சி கூப்பிட்டதால தான் வந்தேங்கிறான். அப்போது நான் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்கான். போதும் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு பாருன்னு சொல்லவும் சரின்னு கிளம்புறான். அப்போது அவங்க ஆஃபீஸ் குரூப்பில் இருந்து ஒரு அப்டேட் வருது. அவங்களுக்கு பே மோட்டார்ஸ்லேருந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று கிடச்சிருக்கு. பட் அதுக்கு இன்சார்ஜும் புது ஆளாமா. ஸோ உடனே மிஸ் ஷென்னுக்கு தான் நம்ம ஹீரோயின் இன்சார்ஜ் மாறிட்டாங்களான்னு விசாரிக்கிறான். அப்படியே காலேஜில் உள்ள ஹீரோவை காட்டுறாங்க. கேம்பஸ் பியூட்டி ஒரு பொண்ணு லக்ஷரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவோட அனுமதியே இல்லாமல் அவனோட பேரையும் கொடுத்துட்ருக்கான் செங்கு. இல்லடா, என் அக்காவை நான் பார்த்துக்கணும், என்னாலாம் வர முடியாதுன்னு சொன்னால் கூட அந்த பொண்ணோட க்ளோஸ் ஆகிறதுக்கு இதை விட்டால் வேறு வழியே கிடையாது, என்னால் தனியாகவும் போக முடியாது, கண்டிப்பாக நீயும் வரணும்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டான். அதே நேரம் ஹீரோனை காட்ட அவளை பார்க்கறதுக்காக சுச்சி வந்திருக்கா. கரெக்டாக நம்ம ஹீரோ ஓடி வரதை பார்த்துட்டு கவலைப்படாத, உன் வேலையெல்லாம் நான் திருடிக்க மாட்டேன், ஜஸ்ட் அவளை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன்னு சொல்லவும் சரி நான் போய் குக் பண்ணுறேன்ட்டு போயிட்டு இருக்கான். 2 பேரும் டே அண்ட் நைட் ஒன்னாவே இருக்கீங்களே, இன்னும் அவன் கியூட்டாக இருக்கான்னு உனக்கு தோணலையான்னு கேட்கும்போது ஓவரா திங்க் பண்ணிக்காதடி, இன்னுமே அவனோட ஃபீலிங்ஸை என்னால் ஏற்றுக்க முடியாது, இருந்தாலும் அவன் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறத மட்டும் என்ஜாய் பண்ணிப்பேன்னு சொல்ல, அதுக்கு சுச்சி நீ என்ஜாய் பண்ணுறனா அவனோட சேர்றதுல தப்பில்லையேங்கிறா. அதெல்லாம் முடியாதுங்கும் போது ஏன் முடியாது, லவ் பண்ணுறதுங்கிறது பிரெயின்லேருந்து வர்றது கிடையாது, மனசுலேருந்து வர்றது, உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதான்னு கேட்க ஏதோ தப்பு பண்ணுறேன்னு தோணுது, அதே நேரம் நான் என்ன நினைக்கிறேனே எனக்கு தெரியலை, ஆனால் ஒன்று நான் உன்னை லவ்வே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஐ திங்க் நீ நினைக்கிறத விட நீ அவன் மேலே ரொம்ப அக்கறை வச்சிருக்கடின்னு சொல்கிறா. இவளுக்கே அவளோட ஃபீலிங்ஸ் புரியலை போல. அப்போ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா. தூங்கிட்டியான்னு கேட்கும்போது இன்னும் இல்லை, ஏதாவது வேணுமான்னு சொல்லிட்டு வரும்போது இல்லை என் ரூம்க்குலாம் வர வேணாம், நீ இன்னும் என்னை விரும்புறியான்னு கேட்குறா. அவள் ஆமான்னு சொன்னதும் உடனே இவ கால் பண்ணி குறுக்க பேசாம நான் சொல்கிறத மட்டும் நல்லா கேளு, இப்போதைக்கு என்னால் பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேற எதையும் ஏற்றுக்க முடியாது, நீ என் மேலே வச்சிருக்க பாசம் எல்லாமே எனக்கு புரியுது, என்னோட ஈகோவை கூட நீ நல்லாவே சமாளிக்கிற, ஆனாலும் நடைமுறைக்கு நம்மளோட உறவு செட் ஆகாது, நீ இன்னும் படிச்சுட்டு இருக்க, ஆனால் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில உள்ள வயசு வித்தியாசம்,
அதை விட முக்கியமாக என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சின்ன வயசு பசங்களோட சுற்றுறாங்க. ஆனால் அப்படி உன்னை வச்சுக்க முடியாது இல்லையா? அதை நீயுமே ஏற்றுக்க மாட்டே தானே? அப்புறம் என்னோட ப்ரீவியஸ் மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு உனக்கே தெரியும்ல. ஸோ இன்னொரு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கும் இன்னும் நான் ரெடி ஆகலை. நம்மளோட ஃபீலிங்ஸ் வேற. நீ நினச்சி பார்க்குறத விட இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு சொல்ல. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லா சிக்கல்களையும் தாண்டி வருவேன்னு சொல்கிறான். லீவோ, நீ இன்னும் 2-3 வருஷத்தில் கிராஜுவேட் ஆகிடுவேன். உனக்காக இந்த உலகம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதில் நிறையா அழகழகான விஷயங்கள் எல்லாம் காத்துட்ருக்கு. அதை எல்லாத்தையும் நீ பார்க்கணும். நான் மட்டுமே உனக்கு ஸ்பெஷல் கிடையாது. அங்கே நிறையா ஸ்பெஷலான விஷயங்களை நீ பார்ப்ப. அதுக்கப்புறம் நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் உனக்கு தோணும். ஸோ முதல் அந்த உலகத்தை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு சொல்ல. சிஸ்டர், உங்களை விட பெட்டரா யாருமே இருக்க போகிறது இல்லைங்கிறான். இப்போவே ஒரு முடிவுக்கு வர வேணாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா டைம் எடுத்துப்போம். அடுத்த வருஷம் இந்நேரம் நீ அப்போவும் என்னை லவ் பண்ணிட்டு இருந்தனா, நானும் சிங்கிளாக இருந்தேன்னா அதை ரீகன்சிடர் பண்ணலான்னு சொல்ல. உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்குறான். உண்மையாக தான் சொல்கிறேன். என்னோட கட்டையும் கொஞ்ச நாளில் பிரிச்சுடுவாங்க. ஸோ நீ காலேஜில் போய் உன்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல. அப்போ நான் கட்டை பிரித்ததும் போயிடுறேன்னு சொன்னவனும் நான் உங்களை விரும்பலாம் இல்லையான்னு கேட்குறான். நீ ஏன் முடிவு பண்ணிக்கோன்னு சொல்ல. அப்போ நான் உங்களை விரும்பிக்கிட்டே தான் இருக்க போகிறேங்கிறான். அது உன்னோட வேலைப்பா, நான் வைக்கிறேன் குட் நைட்டு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை பார்த்தா, நான் சாகிற வரைக்கும் உங்களை விரும்பிக்கிட்டே தான் இருப்பேன், உங்களை மட்டும்தான் விரும்புவேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கான். சூப்பர் போன அவ ரிப்ளை பண்ண. இனிமேல் என்னை தம்பியாக மட்டுமே பார்க்குறத கொஞ்சம் நிறுத்த முடியுமான்னு கேட்குறான். வேற எப்படி உன்னை ட்ரீட் பண்ணுன்னு கேட்க, ஒரு மேனாக பார்க்கணுன்னு சொல்கிறான். சீக்கிரமாக போய் தூங்குங்க ஏங் மேன் அவ ரிப்ளை பண்ண. ஒரு மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இந்த அளவுக்கு பேசியிருக்கா இல்லையா, அவளுக்குமே கொஞ்சம் இப்போ ரிலீஃபாக தான் இருக்குது. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.